வாருங்கள் நேர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது சப்தரிஷி நாடியில் ஒரு ஜாதகத்திற்கு பலன்களை பார்க்கும் பொழுது ஒருவர் ரிஷப லக்னத்தில் பிறந்தவருக்கு முதல் மனைவி இழப்பு ஏற்படும், மறுமணத்தில் மனைவி நிலைப்பார் என்று கூறப்பட்டிருந்தது. ஜாதகத்தினை ஆய்விற்கு எடுத்துக்கொள்ளும் முன் ஏன் இதனை ஆய்விற்கு எடுத்துக்கொள்கிறோம் என்பதை சொல்லிவிடுகிறேன். ரிஷப லக்னத்தில் பிறந்தவருக்கு 7ஆம் இடத்தோன் விருச்சிக செவ்வாய், ரிஷப லக்னத்தின் 7ஆம் இடத்தோன் செவ்வாய் தனுசுவில், அதாவது 8ஆம் இடத்தில் லக்னாதிபதி சுக்கிரன், 12இல் விரயத்தில் உடன் சந்திரன். சப்தரிஷி நாடியில் சொல்லப்பட்ட பாடலை பாருங்கள். புகர்மதி விரயம் தங்க போகிடும் முதல் மனைவித்தான், தகமையாய் மறுமணமீதான் தங்கிடும் பாலனுக்கு. ஆனால் களத்திரக்காரன் சுக்கிரன் லக்னம் மீறி விரை மீறியதாலும் சந்திரன் இணைவு ஏற்பட்டதாலும் களத்திரம் தங்காது என்று சப்தரிஷி நாடியில் சொல்லப்பட்டுள்ளது. பாருங்கள், ஜாதகத்தினை இப்பொழுது பார்வையிடுவோம். பிறந்தது ரிஷப லக்னம். லக்னத்தில் சூரியன், மிதனத்தில் புதன், கன்னியில் கேது, துலாத்தில் குரு, தனுசுவில் செவ்வாய், மகரத்தில் சனி, மீனத்தில் ராகு, மேஷத்தில் சுக்கிரன், சந்திரன். ஜாதகத்தினை பார்வையிடும் பொழுது ரிஷப லக்னத்தின் 7ஆம் வீட்டுக்குரியவன் அட்டமத்தில் அமர்ந்திருப்பதால் திருமணம் தடைபடும் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் இங்கு பார்க்க வேண்டியது என்னவென்றால், செவ்வாய் களத்திரத்தனாதிபதியாகி விரயபாவம் அதிபதியாவதால், அதாவது செவ்வாய் 7, 12 ஆகிய இரு வீட்டு அதிபதி என்பதால் முதல் மனைவி இழப்பு என்றும் அறியலாம். இன்னும் இதற்கு தெளிவான விளக்கம் தேவைப்படுகிறது. இவர் பிறந்த ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் இடத்தோன் தனது 7ஆம் இட வீடான விருச்சிகத்தில் இருந்து 2 எனும் தனுசு வீட்டில் சென்றமர்ந்திருக்கிறார். 7ஆம் வீட்டிற்கு தனுசு மாரகத்தனாதிபதி, மாரகத்திற்கு ஒப்பான கண்டத்தினை மனைவிக்கு கொடுப்பார். 7ஆம் வீட்டிற்கு 2ஆம் இடமான தனுசு அதிபதியான குரு 7ஆம் இடத்திற்கு, அதாவது விருச்சிக வீட்டிற்கு விரயபாவம் ஏறி இருக்கிறார். ஆக மனைவிக்கு களத்திர கண்டம் செவ்வாயில் உண்டு. அதே சமயம் குரு விரயம் ஏறியதால் அதனால் இழப்பும் உண்டு என்று அறியப்பட வேண்டும். இந்த களத்திரம் இழப்புக்கு ஒளி சேர்க்கும் வண்ணம் பிறந்த லக்னமான ரிஷபத்தின் அதிபதியானவர் சுக்கிரன் தனது வீடான ரிஷபத்திற்கு விரயம் ஏறியதால் இவருக்கு இழப்பானது களத்திரம் வழி என்று அறியப்பட வேண்டும். இன்னும் தீவிரமாக பரிசீலித்தால் திருமணத்தினை தரும் 7ஆம் இடத்தோன் செவ்வாய், செவ்வாய் அமர்ந்த வீடான தனுசு லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் புதன் பதகாதிபதி அமர்ந்து திருமணத்தினை கெடுக்கிறார். செவ்வாய் அமர்ந்த வீடான தனுசு லக்னத்திற்கு 8ஆம் இடத்தோன் சந்திரன், செவ்வாய் அமர்ந்த வீடான தனுசு லக்னத்திற்கு ஆயுள் காரகன் சந்திரன், தனுசு லக்ன கடும் பாவியான சுக்கிரன் இணைவு பெற்றதால் பெரும் பின்னடைவினை இவர் களத்திரம் வழியில் காண நேரிடும். செவ்வாய் அமர்ந்த இடத்திற்கு பௌவியான சுக்கிரன், ஆயுள் ஸ்தானாதிபதியான சந்திரன் இருவரும் 7ஆம் இடத்திற்கு 6இல் அமர்ந்து உடல் நோயினை குறிக்கிறது. செவ்வாய் தொடர்பில் இருப்பதால் பித்தம் தொடர்பான நோய் வந்து பாதிப்படைவார்கள் என்றும் அறியலாம். இவருக்கு மறுமணம் என்பதை எப்படி அறிந்து கொள்வது? இவருடைய பிறந்த லக்னத்திற்கு 11ஆம் இடமான மீனத்திற்கு அதிபதியான குரு வலுப்பெற வேண்டும். பிறந்த லக்னத்திற்கு 11ஆம் இடமான மீனத்திற்கு யோகர்களின் தொடர்பும் கிடைக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது இவர் பிறந்த லக்னத்திற்கு 11ஆம் இடமான மீனத்தின் அதிபதியான குரு சுக்கிரன் வீடேறி, குரு அமர்ந்த வீட்டோன் சுக்கிரன் மேஷம் ஏறியதாலும், மேஷ அதிபதியான செவ்வாய் தனுசு குரு வீடு ஏறியதாலும் இங்கு அவருக்கு ஸ்ரீ கணபதி யோகமானது ஏற்பட்டது. அதாவது மறுமணத்தினை அடையாளம் காட்டும் கிரகமான குருவிற்கு ஸ்ரீ கணபதி யோக தொடர்பு ஏற்பட்டதால் மறுமணம் தந்தது. இன்னும் தீவிரமாக ஆராய்ந்து பார்க்கலாம் வாருங்கள். இவருடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்தோன் செவ்வாய்க்கு 11ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பது மறுமணத்திற்கான பலமாகும். இவருடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்திற்கு 3இல் சனி அமர்ந்து மீனத்தினை பார்ப்பது கூடுதல் பலமாகும். இவருடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்திற்கு 3இல் சனி அமர்ந்து மீனத்தின் அதிபதியான குருவினை பார்ப்பதும் இன்னும் கூடுதல் பலமாகும். இப்படித்தான் நேர்களே, சப்தரிஷி நாடில் கொடுக்கப்பட்ட விளக்கம் சாதாரணமாக தெரிகிறது. ஆனால் நாம் தான் ஜாதகத்தினை தீவிரமாக ஆராய்ந்து சரியான பலன்களை கண்டுபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தெளிவான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இவருடைய ஜாதகத்தில் சனி சசயோகம் பெற்று வலிமையாக 11ஆம் இடத்தினை பார்ப்பதும் மறுமணத்தினை உறுதி செய்கிறது. எந்த ஒரு யோக கிரகமும் தான் பார்க்கும் அல்லது தொடர்பு கொள்ளும் இடத்தினையோ அல்லது கிரகத்தினையோ வலிமையாக்குகிறது அல்லது பலவீனப்படுத்துகிறது. என்ன நேர்களே, சப்தரிஷி நாடிப்படி கிரகங்கள் எப்படி மறுமணத்திற்கு உதவுகிறது என்பதை பார்த்தீர்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேர்களே.